க்யூட்டான பெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? குட்டி டையோட இருக்கிற இந்த பெல்ட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எப்பயுமே பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பெட் விஷயத்துலேயும் அப்படி தான். கேர்ள்ஸ்க்கான கலெக்ஷன்ஸு தான் நிறையா தெரிஞ்சது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த குட்டி ஃபிஷ்ஷோடு இருக்கிற பெல்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக கீழே பெல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பளிச்சுங்கிற கலரில் இருந்துச்சு பெல்ட்டெல்லாம். இந்த பெல்ட்ஸ் தனியாக கூட கிடைக்கிது நிறைய வெரைட்டிஸில். அதுங்களோட டீத்துக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டென்டல் போன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட் இருக்குது. இவங்களுக்கு ட்ரீட் பார்த்திங்கன்னா இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்கும் பாருங்கள், பேக்கெட்லலாம் வெரைட்டியாக இருக்குமே, அது மாதிரி இவங்களோட ட்ரீட்டெல்லாம் அத்தனை வெரைட்டியில் அவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஏப்பா இவ்வளோ கலெக்ஷனா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. இப்போல்லாம் மோஸ்ட்லி பூனைலாம் எலியை பிடிக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க விளையாடுறதுக்கு எலியை தான் பொம்மையாக வச்சுருந்தாங்க. டாக் மவுத்தை லாக் பண்ணுறதுக்கு டக் ஷேப்பில் ஒன்று இருந்தது. அதுங்களோட ப்ரெஷ்ஷை பாருங்கள். அதை விட அதுங்களோட டாய்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டாயை பார்த்தோன்னே எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஸ்குரில்னு நினைக்கிறேன். இதில் உள்ள பல்லை பாருங்களேன், 2 பல்லு நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வச்சு விட்ருக்குறாங்க. அந்த ஃபர்ரெல்லாம் கூட நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இது என்னன்னே தெரியல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு தொட்டு பார்க்குறதுக்கு. இது என்ன ஒரு அனிமல்னு எனக்கு புரியலை. இந்த நிலத்தெல்லாம் உழுறதுக்கு டிராக்டர் வச்சுருப்பாங்க பாருங்கள், அதே ஷேப்லேயே வந்து கூம்பு இருந்துச்சு.